சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. உதயநிதி பேசியதை ஏற்கவே முடியாது என்று இந்த கைது குறித்து சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் கருத்து தெரிவித்திருக்கிறார். உரிய சட்ட நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுவது என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினருக்கு வாடிக்கையாக உள்ளது. சட்டப்படி தான் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் இருந்தால் என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாங்களோ அந்த நடவடிக்கை தான் எடுத்திருக்கிறோம் என்று சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்துடைய விவரங்களோடு பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், ஓவர் டு யூ. உதயநிதி அவர்களை கைது செய்வது சட்டப்பூர்வமான நடவடிக்கை அப்படிங்கிறது தான் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெளிவுபடுத்தியிருக்கிறார். பெண்கள் குறித்து எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் பொது வெளியில பேசும்போது கவனத்துடன் பேச வேண்டும். அவர் பேசியது ஏற்புடையதாக இல்லை. அவர் பேசியதை அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை போட்டு பார்த்து இந்த வீடியோவை போட்டு பார்த்த போது தெரிய வரும் அப்படிங்கிற கருத்தையெல்லாம் முன்வைத்து ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்திருந்தால் அவர்கள் இது போல நடவடிக்கையில என்ன நடவடிக்கை எடுப்பாரோ தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் அது போன்ற நடவடிக்கையை தான் தற்போது எடுத்திருக்கிறது. சட்டப்பூர்வமான நடவடிக்கையை தான் எதிர்கட்சி தலைவர் மீதான நடவடிக்கையாக எடுக்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி பேசிய பேச்சு ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிறதையெல்லாம் சுட்டிக்காட்டி எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் பொதுவெளியில பேசும்போது கவனத்துடன் பேச வேண்டும். ஆனால் திமுகவினர் பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுவது வாடிக்கையாக இருப்பதாக அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதன் மூலமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தொடர் நடவடிக்கைகளாக எடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக அமைச்சர் நிர்மல்குமார் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஓகே, இந்த வேளையில் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ரெண்டு கட்சியுடைய செயலாளர்களும் உதயநிதி பேச்சை கண்டித்திருக்கிறாங்க. சட்ட நடவடிக்கையை அவர் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னும் கருத்து தெரிவிக்கிறத பார்த்தோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்திலேருந்து நமக்கு அப்டேட்ஸ் வர வேண்டியிருக்கிறது. இது தொடர்பான ஆவணங்களுக்காக காத்திருக்காங்க. திமுக இதை அவசர வழக்காக எடுக்க கோரியிருக்கிறது. 2.25 மணிக்கு வழக்கின் விசாரணை வர இருக்கிறது. அதில் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரெஸ்பைட் கிடைக்க போகுதா, இல்லை இந்த அரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ண போகிறாங்களா, அப்ஹோல்ட் பண்ண போகிறாங்களா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நிறைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் காத்துட்ருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.